நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை சங்கீதம் 90:14 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். கிறிஸ்துவில் பிரியமான தேவஜனமே, இந்த கால ஓளை சங்கீதம் 90:14 தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்குள் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நேற்று தினத்து ஆராதனை எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். உங்களுடைய ஊழியக்காரரை கொண்டு நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். அந்த வார்த்தை இந்த வாரத்துக்கான உங்கள் பலனாய் இருக்கிறது. அது உங்களுடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அதை திரும்ப 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 கர்த்தர் உங்களுக்கு பேசின அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவைகளை அறிக்கையிட்டு கொண்டே இந்த வாரத்தை துவங்குங்கள். மிகுந்த ஆசீர்வாதத்தை, இதுவரை காணாத நன்மைகளை கர்த்தர் காணச் செய்வார். நேற்று தினத்திலே நானும் பங்கார்பேட்டில் ஊழியத்தை நிறைவேற்றி பாஸ்டர் டிசோச சாலமோன் அவருடைய 11வது ஆண்டு ஊழியத்தை அந்த ஆனிவர்சரியில் பங்கேற்று தேவனுடைய வார்த்தை கொடுத்து சபையை உற்சாகப்படுத்தி வர கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெபத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்படி ஊழியங்களுக்காக நம்முடைய பெத்தேல் பைபிள் சென்டருக்காகவும் ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். இன்னும் சில காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த கர்த்தர் எல்லா காரியத்திலும் நமக்கு கிருபை அருளும்படி நீங்கள் ஜெபிக்கும்படியாய் தாழ்மையாக கேட்கிறோம். இந்த நாளில் நாம் கேட்ட அந்த ஆசீர்வாத வார்த்தை காரணம் தேவனுடைய மனுஷனுமாகிய மோசே சொல்லுகிற வார்த்தை அது. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும் என்று சொல்லி அந்த பக்தன் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான், சபைக்கு கற்றுக் கொடுக்கிறான். நீங்களும் நானும் அதை ஏற்று நடக்கிற தேவஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கால ஓளை அந்த மோசே கர்த்தரிடத்தில் ஜெபித்தது போல நாமும் ஒவ்வொரு நாளும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அந்த வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் எழும்பி கால ஓளிலே தெய்வ சமூகத்தில் காத்திருந்து அந்த கிருபை பெற்றுக்கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். காலை தோறும் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. எப்படி ஒவ்வொரு நாளும் அதே சூரியன் தான், ஆனால் நாம் அதை காலையில் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது. நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி இந்த காலங்கள் சமயங்கள் இவைகளையெல்லாம் நிர்ணயித்த கர்த்தர் இன்று மாறாத தெய்வமாக இருக்கிறபடினாலே அவர் சொன்னதே, அவர் வாக்கு பண்ணினது வாக்கு. ஆதலால் அவ்வார்த்தைகளை பிடித்து கொண்டு இந்த திங்கட்கிழமை காலை துவங்குகிற நம்முடைய காரியங்கள் யாவும் ஜெபத்தோடும் சோத்திரத்தோடும் நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், தேவன் இந்த கால ஓளை உங்களுக்கான கிருபையை கொடுத்து உங்களை நடத்த அவர் போதுமான தெய்வமாயிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை காலை தோறும் அந்த மண்ணு அவர்களுக்கு புதிதாக இருந்தது. வானத்தின் மன்னாவை புசித்தார்கள். நாம் கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கத்தக்கதான ஸ்லாக்கியம் பாக்கியம் தேவ வார்த்தையை உட்கொள்ள கேட்க அவைகளை ஜீர்ணிக்கத்தக்கதான வார்த்தைகள் மேல் பிரியம் உண்டாக்கின கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளைகளை, இந்த கால ஓளை அவர்களுக்கு எப்படி அந்த மன்னாவை கர்த்தர் காலைதோறும் புதிதாய் கொடுத்தாரோ, அது சூரிய உதயத்துக்கு முன்பு இருட்டோடு எழுந்து அவர்கள் அதை சேகரிக்க வேண்டும். சூரிய வெளிச்சம் உண்டாகுமானால் அந்த மன்னா அங்கே உருகி போகும். அதே மன்னாதான்
வீட்டுக்குள்ளே வரும்போது அது மாவாய் அவர்களுக்கு இருந்தது. அந்த நாளுக்கான அவருடைய ஆகார தேவைக்கும் அவர்களுக்கு சரீரத்துக்கு போஷாக்கும் அவர்களுக்கு தேவையானவைகளுக்கு அது போதுமானதாக இருந்தது. இதை கேட்கிறதான பிரியமான தெய்வ ஜனமே, இந்த கால வாழை இருட்டோடு எழும்பி ஜெபிக்கிற குணம் நமக்கு இருக்க வேண்டும். நல்ல கிறிஸ்தவனுக்கு அழகு, நல்ல கர்த்தரை பின்பற்றுகிற தெய்வ பிள்ளைகள் காலைகளை எழும்பி கர்த்தரை பாடி துதித்து அவர் கிருபைக்கு நாம் காத்திருப்போமானால் நிச்சயமாகவே காலைதோறும் அவருடைய கிருபை புதியது என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த கிருபையினாலே உங்களை திருப்திப்படுத்த அவர் போதுமான தெய்வமாயிருக்கிறார். 46ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், காலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று. காலையிலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சகாயம் கொடுக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், இந்த வாரம் ஆசீர்வாதத்தின் வாரமாய் நமக்கு காணப்பட, அங்கே வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துகள், விபத்துகள், சத்துருடைய திட்டங்கள், விரோதிகளுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்த்து போக வேண்டுமானால் தேவன் நமக்கு சகாயம் செய்ய வேண்டும். கேட்கிறதான தெய்வ பிள்ளைகளே, இந்த கால ஓலை நாம் தேவனிடத்தில் சகாயம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் எழும்பி தெய்வ சமூகத்தில் நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அதை தான் மோசே சொல்லுகிறான், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி. இந்த நாளில் நீங்கள் கழிகூர்ந்து மகிழ, நீங்கள் சந்தோஷமாய் காரியத்தை முன்னெடுத்து வீடு திரும்ப, நீங்கள் போகிற காரியங்களில் ஜெயத்தோடு வீடு திரும்ப இந்த கால ஓலையிலே கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். அவர் கிருபை மாறாததாகும். அந்த கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய கிருபையினாலே நமக்கு இந்த சுலாக்கியத்தை கொடுத்தபடினாலே கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் அவரை பாடி நன்றி செலுத்தி ஜெபித்து நாம் புறப்படுவோமானால் நிச்சயமாய் நான் சொல்லுவேன், நீங்கள் போகிற காரியம் என்னவானாலும் அவை நின்று நீங்கள் திரும்பும்போது உங்களை வெட்கப்படுத்தாத தெய்வம் காலையில் நீங்கள் ஜெபித்து அந்த ஜெபத்தை கேட்டார் என்பதற்கும் அவர் உங்களுக்கு கிருபை பாராட்டினார் என்பதை உணரும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய அவர் போதுமான தெய்வமாயிருக்கிறார். ஊழியக்காரர் இப்படியாய் வாட்ஸ்அப்பில் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார். அன்று வேலைகளை விட்டு தங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த பல தெய்வ மனிதர்கள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்புக்காக அப்போஸ்தலனாகிய பவுலை போல தங்கள் வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டு தங்கள் வேலைகளை விட்டு ரிசைன் பண்ணி அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை முன்னெடுத்தார்கள். இன்று எழும்புகிற ஊழியர்கள் அந்த ஸ்தானத்திற்காக, ஊழியத்திற்காக அல்ல, பாரம் சுமப்பதற்காக அல்ல, சிலுவை சுமந்து அவர் பின்னே நடப்பதற்கல்ல, தங்களை அடையாளப்படுத்த எழும்பிக் கொண்டு இருக்கிற இந்த காலங்களில் காலம் சமீபித்திருக்கிறபடினாலே தெய்வ பிள்ளைகளை தயவாய் நான் உங்களிடத்தில் கேட்கிற, இப்படிப்பட்ட கூட்டத்தின் நடுவே ஓநாய்கள் இந்த ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்டு, ஊழியர்களும் ஓநாய்கள் அதே போல் ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வேஷமான உலகத்தில் இந்த பக்தர்கள் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் வாழ்வோமானால் நிச்சயம் நம்மை கொண்டு இந்த உண்மை உள்ள சிறு கூட்டத்தை கொண்டு கர்த்தர் தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய உங்கள் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் எல்லா வியாதிக்கும் கண்ணீருக்கும் உங்களை பாதுகாத்து தம்முடைய கிருபையினால் உங்களை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காலைதோறும் அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தெய்வம். ஆதலால் பயப்பட வேண்டாம். இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த நாள் எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த வாரத்தின் திங்கட்கிழமையில் நீங்கள் எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் உங்களுக்கு மாற்றி தருவார். சங்கீதக்காரன் 143ஆம் சங்கீதத்தில் காலையிலே உமது கிருபை கேட்க பண்ணும் என்று கேட்கிறான். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நம் வாய் திறந்து காலையிலே கர்த்தரை நாம் ஆராதிப்போமானா, காலையில் எழும்பி கர்த்தரை நாம் பாடுவோமானா, காலையில் எழும்பி கர்த்தரை உயர்த்துவோமானால், சொத்துரிப்போமானால் அவர் தம்முடைய கிருபையை
கேட்க பண்ணுகிற தெய்வமாய் இருக்கிறார். தம்முடைய கிருபையை தாராளமாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கிருபை அவ்வளவு சாதாரணமானது அல்ல, அது விலை மதிப்பில்லாதது. இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த பொக்கிஷம் அதுதான். உங்களிடத்தில் இருக்கிற என்ன வேல்யூவான பொருளானாலும் அதையெல்லாம் தெய்வத்திற்கு முன்பு மிதிக்கத்தக்கதாய் அவர் அங்கே வைத்திருக்கும் போது அவைகளையெல்லாம் விட தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்விலே மேலானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த கிருபைக்கு காத்திருங்க, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த கிருபைக்காய் தெய்வ சமூகத்தில் எழும்பி அந்த பக்தன் மோசே கேட்டது போல நீங்கள் நானும் என் குடும்பமும் வாழ்நாள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளில் நாங்கள் மகிழ்ந்திருக்க உமது கிருபையினால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி நாம் கேட்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். காலையிலே தமது கிருபையை அவர் நமது செவிகள் கேட்கத்தக்கதாய் தமது கிருபையை பொழிகிற தெய்வமாய் இருக்கிறார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போனதான அந்த பழைய ஏற்பாட்டு விசுவாச குடும்பங்கள், மோசேனால் நடத்தப்பட்ட சபை எப்படி மன்னாவை சேகரித்தார்களோ அப்படி நீங்கள் காலையில் எழும்பி செபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கான வார்த்தையை கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி உங்களை நிலைப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் இதுதான் என்னுடைய பழக்கம். என் தகப்பன், என் பெற்றோர், என் குடும்பத்தார், எனக்கு முன்பே இருந்த ஊழியர்கள் கற்றுக் கொடுத்தது, எங்களோடு இருக்கிறதான ஆர்பியுள்ள இருக்கிற எல்லா ஊழியர்களும் அனுதினமும் காலையில் எழுந்து செபிக்கிற தெய்வ ஊழியர்களாக இருக்கிறார்கள். அப்படி அவர்களுடைய சபைகளும் அப்படி செபிக்கிறார்கள். இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் சற்று விழிப்படைந்து அதிகாலை எழுந்து நம்முடைய சோர்வுகள், நம்முடைய தூக்கங்கள், நம்முடைய பலவீனங்கள் ஏதுவானாலும் அவைகளெல்லாம் சற்று நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தெய்வ சமூகத்தில் உங்கள் குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, உங்கள் சபைக்காக, ஊழியருக்காக எழும்பி காலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் நிச்சயம் நீங்கள் மகிழத்தக்கதா, நீங்கள் சந்தோஷப்படத்தக்கதா தேவன் அந்த கிருபை உங்களுக்கு கொடுத்து நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆதலால் கர்த்தரை பற்றி கொள்ளுவார். இந்த பக்தர்கள் சபை எப்படி மோசேயினால் நடத்தப்பட்டதோ அவர்களெல்லாம் சேர்ந்து செபித்த செபம்தான் கர்த்தர் அவர்களை தமது கிருபையினாலே நடத்தி வந்தார். ஏன் அதிகாலையில் எழுந்து நான் செபிக்க சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய ஆண்டவர், உங்கள் இரட்சகர் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அதிகாலையில் எழுந்து இருட்டோடு அவர் தனித்து போய் பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லி நாம் மார்க்களை வாசிக்க முடியும். கொண்டிருக்கிறதான தேவச்சனமே, நமக்கு முன்னோடி நம்முடைய இரட்சகர் இயேசு. மார்க்களை எழுதப்பட்ட வார்த்தையின்படி உங்களுடைய இரட்சகர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனாய், கிறிஸ்துவாய் இந்த பூமியிலே நமக்கு மாதிரியாய் வாழ்ந்தார். அவர் மாம்சத்தில் பிறந்தார். அவருக்கு தூக்கம் இருந்தது, கண்ணீர் இருந்தது, பசி இருந்தது. இதெல்லாம் அவர் மனிதன் என்பதை அடையாளப்படுத்துகிறது. இப்படி இருந்தும் காலையில் எழுந்து அவர் செபிக்கிறதை தம்முடைய சீஷர்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறபடினால காலையில் எழுந்து நாம் செபிப்போம். இந்த கால ஓலை, இந்த வாரத்தை குறித்தெல்லாம் நாம் கவலைப்படாமல் நாம் கிருபையை பெற்றுக்கொண்டோமா, தெய்வ சமூகத்தில் நாம் செபித்தோமா, காலையில் எழும்பி கர்த்தரை துதித்தோமா என்று சொல்லி கவலைப்படுங்க. அதை குறித்து யோசிங்க, அதை குறித்து சிந்திங்க. அப்பொழுது இந்த பூமியின் காரியங்கள் எல்லாம், இங்கே காணப்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிதாக இருக்காது. ஏனெனில் அந்த கிருபை உங்களை எப்பொழுதும் மகிழ பண்ணும். அது உங்களை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும். உலகமே உங்களை குற்றவாளி என்று தீர்த்தாலும் தெய்வம் அதை சொல்ல வேண்டும். அதுதான் யோசேப்பினுடைய பழக்கம். எல்லாரும் அவனை கைதியாக்கினார்கள், அவனை குற்றவாளியாய் பார்த்தார்கள். ஆனால் பரலோகம் அவனை நிரபராதியாக, அவனை உத்தமனாக, உண்மை உள்ளவனாக, நீதிமானாக, பரிசுத்தமானாய் பரலோகம் அவனை பார்த்தது. ஓலை அப்படிதான் கர்த்தர் உங்களையும் பார்க்கிறார். யார் என்ன வேணா சொல்லட்டும், நீங்கள் கர்த்தரை தேடுங்க. அந்த கிருபையில் உங்களை சுற்றி பேசுகிறவர்கள் நடுவே அவர் உங்களை உயர்த்துவதையும், அவர்களுக்கு மேலாய் கர்த்தர் உங்கள் ஸ்தானத்தை மாற்றி நிலைப்படுத்துவதையும் உங்களுடைய சொந்த கண்கள் யோபு சொன்னது போல கர்த்தர் காணச் செய்வார். அந்த நன்மைக்காக, அந்த கிருபைக்காக என்னோடு கூட கண்களை மூடி இந்த கால ஓலை நாம் ஒரு மனமாய் செபிப்போம்.
பரலோகத்தின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் சோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால ஓலை பக்தன் மோசே சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள், யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து தேட முடியலையோ, யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து தெய்வ சமூகத்தில் காத்திருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, ஒருவேளை அவருடைய சரீரத்தின் பலவீனங்கள், போராட்டங்க, கவலையினாலே, ஆண்டவரே துக்கையின்மையினாலே அதிகாலையில் தூங்குகிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விழித்து ஜெபிக்கத்தக்கதா ஒரு உற்சாகத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்து ஆவியானவர் விழிப்பை கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் எழுந்து ஜெபிப்பது எத்தனை நன்மையானது என்பதை பக்தன் மோசே கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையின்படி இப்பொழுது ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் இந்த நாளும் இந்த வாரமெல்லாம் இவர்கள் மகிழும்படியா, இவர்கள் களிகூறும்படியா, ஆண்டவரே இவர்கள் சுகித்திருக்கும்படி, இவர்கள் நன்மையும் கருவையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியா தேவாவியானவர் கருவை செய்யும்படி ஊழியக்காரனாய் நான் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, கர்த்தர் நன்மையானதை செய்யும். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் அது கிருபை எல்லா தீமைக்கும், எல்லா போராட்டத்துக்கும், எல்லா சத்ருவின் எண்ணங்களுக்கும், ஆபத்து விபத்துகளுக்கும், நாசம் மோசங்களுக்கும், எல்லா உலகத்தின் கொள்ளை நோய்க்கும், வியாதிக்கும், மத பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அவர்கள் சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது வளமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கருவினாலே மது பிள்ளைகளை நடத்தும்படி உழைக்காரன் ஜெபித்து உடைய நாமத்தினால் இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. கனமும் மகிமையும் உமக்கு மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.